இங்க சுந்தரமே ஒரு பக்கம் தாசுக்கு கால் பண்ணி எவ்வளவு தைரியம் இருந்தா இப்படிப்பட்ட ஒரு விஷயத்த பண்ணுவேன் அப்படின்னு சொல்லி சுந்தரையும் மிரட்டிக்கிட்டு இருக்காங்க. ஆனா இன்னொரு சைடு இருக்க சுந்தரமே, இங்க பாரு மச்சான், நான் வந்து என்ன பண்ணுவேன், என்ன என்னால முடியும் அப்படிங்கிற விஷயத்த உனக்கு காட்டணும்னு நினைச்சேன், அதனாலதான் இதை பண்ணேன் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. ஆனா இதை கேட்ட சுந்தரமே ரொம்பவுமே கோபத்தோட, நீ பண்ணதெல்லாம் சரி கிடையாது, இதுக்கு நீ கண்டிப்பா அனுபவிப்ப அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. ஆனா அதுக்கேற்ற மாதிரி இங்க தாசுமே, இங்க பாரு, எனக்கு தர வேண்டிய பணத்தை தந்துட்டா உன் விஷயத்துல நான் தலையிடாம இங்க இருந்து கிளம்ப போறேன், நான் எதுக்காக இங்க இருக்க போறேன், நீ எனக்கு தராம என்கிட்ட வந்து நீ கோவமா பேசி இந்த விஷயத்துல இருந்து நீ நவுண்டு போயிடலான்னு பாத்தியா, அப்படிலாம் நடக்கவே நடக்காது, எனக்கு தர வேண்டிய பேமெண்ட் வர்ற வரைக்கும் நான் என்ன வேணாலும் பண்ணுவேன் அப்படின்னு சொல்லி இந்த பக்கம் தாசமே இங்க சுந்தர வெறித்தனமா மிரட்டிக்கிட்டு இருக்காரு. இதை கேட்ட சுந்தரமே வேற வழியே இல்லாம, சரி உனக்கு என்னதான்டா வேணும் அப்படின்னு சொல்லி கேட்கிறப்போ, அப்படி வா மச்சான் வழிக்கு, நான் கேட்கறத கொடுத்தே அவனு சொல்ற டைமுக்கு அப்படின்னு சொல்லிட்டு, இங்க பாரு, நான் ஆல்ரெடி உங்ககிட்ட என்ன கேட்டேன், 5 லட்சம் ரூபாய் கேட்டேன், இப்போ ஆளுங்கள்லாம் வச்சு கடத்தி எனக்கு கிட்டத்தட்ட எனக்கு ஒரு 5 லட்சம் ரூபாய் செலவாயிடுச்சு, அதனால எல்லாத்தையும் சேர்த்து வச்சு ஒரு 15 லட்சமா கொடுத்துரு, நான் உங்ககிட்ட இதுக்கு மேல எந்த பிரச்சனைக்கும் வரமாட்டேன், என்கிட்ட பணம் வந்துருச்சுன்னா நான் இந்த ஊரை விட்டு ஸ்வேதா கூட்டிட்டு போயிடுறேன், அப்புறம் எந்த ஒரு பிரச்சனையும் உனக்கு இருக்காது அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. ஆனா இதை கேட்ட சுந்தரமே, டே என்னடா இது சொல்ற, 15 லட்சம் என்னால் ரெடி பண்ண முடியாதுடா, என்னடா இவ்வளவு பெரிய அமௌண்ட் கேட்கிறேன், அதுக்கு எங்கடா போவேன் அப்படின்னு சொல்லி கேட்கிறப்போ, அது என்னோட பிரச்சனை கிடையாது, நீ முதல்ல எனக்கு தேவையான பணத்தை மட்டும் கொடு, நான் கிளம்புறேன் அப்படின்னு சொல்லி தாசுமே ஃபைனலா போனையுமே கட் பண்ணிடுறாரு. அதே நேரத்தில் பக்கத்தில் இருக்க ஸ்வேதாவுமே, எங்க நீங்க கேட்கறதெல்லாம் பார்த்தா ரொம்ப பெருசா இருக்குங்க, இந்த மாதிரி அந்த ஆள் ரெடி பண்ண முடியாம மறுபடியும் நம்மள போலீஸ்ல மாட்டி விட்டாருன்னா நம்ம தான் உள்ள போனுங்க அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. ஆனா அதே நேரத்தில் தாசுமே லைட்டா சிரிச்சுட்டு, எங்க பாரு ஸ்வேதா, இந்த மாதிரி வீட்டுக்கு தெரியாம தப்பு பண்றவனுங்கெல்லாம் எப்படியாவது கடன் வாங்கியாவது இந்த பணத்தை கொடுத்துருவானுங்க, ஏன்னு வச்சுக்கேன், அவங்க போலீஸ்ல மாட்டுறதை விட நம்மளை மாட்டி விடுறதை விட அவங்க மாட்டிக்கிட்டாங்க அப்படின்னா பெரிய பிரச்சனை ஆகி போயிடும், சொல்லப்போனா அவங்களோட மான மரியாதைலாம் போயிடும், அவங்க வாழ்க்கையும் போயிடும், அதனாலதான் அவங்க ஆட்டோமேட்டிக்கா பணத்தை ரெடி பண்ணி கொடுத்துருவாங்க, நீ கவலையே படாத, இன்னைக்கு சாயந்தரத்துக்குள்ள பாரு சுந்தர் நமக்கு 15 லட்சம் ரூபாய் ரெடி பண்ணிட்டு அழகா கால் பண்ணுவோம் பாரு அப்படின்னு சொல்லிட்டு இங்க தாசும் ஸ்வேதாவும் பேசிட்டு இருக்காங்க. அதே நேரத்துல இங்க சிவானி பாப்பாவும் தூங்கினதுக்கு அப்புறம் பொண்ணுமே மறுபடியும் சிவானி பாப்பாவை தூங்க வச்சுட்டு அங்க இருந்து கிளம்புறாங்க. அப்ப கரெக்டா பவானியுமே, இங்க பாரு, என் பொண்ணு சின்ன பொண்ணு அப்படின்றதுனால அவளுக்கு இன்னும் ஒன்ன பத்தியான விவரங்கள் தெளிவா புரியல, பட் நான் வளர வளர புரிஞ்சுக்குவா, இப்போ நீ அதை வந்து அட்வான்டேஜ் எடுத்துக்கிட்டு என் பொண்ணுகிட்ட அதிகமா நீ பழகிக்காத அப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்கம் பவானியுமே எப்பவும் போல பொண்ணி அவமானப்படுத்தி அங்கிருந்து அனுப்புறாங்க. அதே நேரத்துல இங்க மேல பொண்ணி போயிட்டு இருக்கும்போது சக்தியுமே கூப்பிட்டு, பொண்ணி ஒரு நிமிஷம் வா, நம்ம இந்த மாதிரி ஸ்டேஷன் வரைக்கும் போக வேண்டியது இருக்கு அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. இது கேட்ட பொண்ணியுமே என்னாச்சு அப்படின்னு சொல்லி கேட்கிறப்போ, இந்த மாதிரி இன்ஸ்பெக்டர் சொன்னார்ல, இந்த மாதிரி ஸ்டேஷன் வந்து அங்க இருக்கிற அக்யூஸ்ட் போட்டோலாம் காட்ட சொன்னாங்கல்ல, அதை பார்த்தா நமக்கு தெரிஞ்சிடும் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. உடனே இதை கேட்டோன்னு சரி ஓகே நம்ம போலாம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்கம் பொண்ணி சக்தியும் சரின்ட்டு கிளம்பி இப்போ ஸ்டேஷன் போயிட்டு இருக்காங்க. அங்க போனதுக்கப்புறம் இந்த இன்ஸ்பெக்டருமே இருந்துகிட்டு, இங்க பாருங்க தம்பி, இந்த கேஸ் சம்பந்தப்பட்ட வரைக்கும் இப்போ உங்களோட தொழில்முறை போட்டி எதிரிகள் யாரும் இல்லைன்னு நினைக்கிறேன், ஏன்னா இது ஆப்போசிட் பார்ட்டி தான் வேற ஏதோ ஒன்று பண்ணியிருக்காங்க, ஏதோ ஒரு காரணத்துக்காக பண்ணியிருக்காங்க, ஆனால் என்ன காரணம் என்ன மோட்டிவ் அப்படிங்கிற விஷயத்த நீங்க சொல்றதை வச்சு தான் என்னால் கண்டுபிடிக்க முடியும்னு சொல்லிட்டு அங்க இருக்கிற அந்த போட்டோஸ் எல்லாமே கொடுக்குறாங்க இந்த பக்கம் பொண்ணுகிட்டே சக்தி கிட்டையும். அப்போ அவங்களுமே இந்த பக்கம் அந்த போட்டோ இதெல்லாம் தேடிக்கிட்டு இருக்கிறப்போ கரெக்டாக இங்க பொண்ணியோட கண்ணிலையுமே அந்த குழந்தைன்றவரோட போட்டோ கிடைக்குது. இதை பார்த்தோன்னே இவங்களுமே பயங்கரமா ஷாக் ஆகுறாங்க. உடனே அதை பக்கத்தில் இருக்கிற சக்தி கிட்ட காட்டி, சக்தி இங்க பாருங்க, இவர் தானே கையில குழந்தைய வச்சுட்டு நின்றுட்டு இருந்தாரு, நீங்கள் நானும் இவர்கிட்ட தானே புடுங்கிறதுக்கு ட்ரை பண்ணிட்டு இருந்தோம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்கம் சொல்றாங்க. இது கேட்டவன தான் சக்தியுமே தெளிவா பார்த்ததுக்கு அப்புறம் தான் தெரியுது, அந்த குண்டா இருக்கிற ஆள் தான் இவர், கண்டிப்பா நம்ம குழந்தைய தூக்குறதுல இவரும் சம்பந்தப்பட்டிருக்காரு அப்படின்னு சொல்லி புரிஞ்சுக்கிறாங்க. உடனே அந்த இன்ஸ்பெக்டருமே கூப்பிட்டு, சரிங்க பாருங்க, இவர் தான் இந்த பச்சைமலை காட்டுக்குள்ள எங்களோட குழந்தைய கையில வச்சிருந்தாரு, இவர் கூட இன்னொருத்தர் இருந்தாரு, நான் அவரோட போட்டோ இதுல இல்ல அப்படின்னு சொல்றாங்க. சொன்னதுக்கு அப்புறம் இந்த பக்கம் அந்த போலீஸுமே அங்க இருக்கிற கான்ஸ்டபிளையும் கூப்பிட்டு, இங்க பாரு, இவன் யாரு என்ன டீடைல் இது எல்லா டீடைலையும் விசாரி, முதல்ல இவனோட அட்ரஸுக்கு போய் செக் பண்ணி இவனை முதல்ல ஸ்டேஷன் தூக்கிட்டு வாங்க, அதுக்கப்புறம் நம்ம மொத்தத்தை பேசிக்கலாம்னு சொல்லிட்டு இந்த பக்கம் அந்த இன்ஸ்பெக்டருமே அவங்களோட வீட்டுக்கு 2 போலீஸ்காரங்களை அனுப்புறாங்க. அதே நேரத்தில் இங்க பொண்ணுமே ரொம்பவே டயர்ட் ஆயிடுறாங்க. அப்ப சக்தியுமே இருந்துக்கிட்டு, சரி பண்ணி வா, இதுக்கு மேலே நம்ம வீட்டுக்கு கிளம்பலாம்னு சொல்லிட்டு அங்க இருக்கிற போலீஸ்கார்ட்டையும் சொல்லிட்டு அவங்களுமே டேரக்டா வீட்டுக்கு கிளம்புறாங்க. அங்க வீட்டுக்கு போனதுக்கு அப்புறம் பொண்ணுமே ரொம்பவே டயர்டோட அவங்களோட குடிசையில போய் படுத்து தூங்கிட்டு இருக்காங்க. அதே நேரம் சக்தியுமே அங்க பொண்ணியை கொண்டு போய் மேலே விட்டுட்டு இப்போ போல கீழே வந்து கேஷுவலா அவருமே ரெடி ஆயிட்டு, சரி மறுபடியுமே சரி நம்ம ஏதோ சாப்பிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு இங்க அவருமே வெளியில போய் சாப்பிட போறாரு. உண்மையை சொல்லப்போனா அவருக்குமே வீட்டில் சாப்பிட விருப்பம் இல்லை, வெளியில போய் சாப்பிட்டுட்டு சரி பொண்ணுக்கு ஏதோ வாங்கிட்டு வரலாம்னு சொல்லிட்டு அவருமே டேரக்டா போய் சாப்பிட்டுட்டு இந்த பக்கம் பொண்ணுக்கும் ஒரு சாப்பாடு பார்சல் வாங்கிட்டு வராரு. வந்துட்டு இந்த பக்கம் பொண்ணியோட குடிசைக்கு போறாரு. அங்க பார்த்தா பொண்ணுமே ரொம்ப டயர்டோட தூங்கிட்டு இருக்காங்க. அப்போ அவங்க பக்கத்துல அந்த சாப்பாடையுமே வச்சுட்டு சரி கிளம்பலாம் அப்படின்னு சொல்லி ட்ரை பண்ணும்போது தான் இங்க பொண்ணி நடுங்கிட்டு இருக்கிற விஷயம் அவருக்கு தெரிய வருது. உடனே இங்க பொண்ணு பக்கத்துல போய் அவங்களோட நெத்தியில கை வச்சு பாக்குறாங்க. அவங்களுக்கும் பயங்கரமா காய்ச்சல் அடிச்சுக்கிட்டு இருக்கு. இதை பார்த்தோன்னே இந்த பக்கம் சக்திக்குமே தோணுது, ஒருவேளை பொண்ணு ரொம்பவே டயர்ட் ஆனதுனால இங்க உடல் வலினால காய்ச்சல் வந்துருச்சு போல இருக்கு அப்படின்னு சொல்லி புரிஞ்சுக்கிறாங்க. உடனே இங்க சண்முகத்துக்கிட்ட சொல்லிவிட்டு டைரக்டா மருந்து மாத்திரை எல்லாம் வாங்கிட்டு வர வச்சு இங்க அதுக்கப்புறம் பொண்ணியுமே எழுப்புறாங்க. இங்க சக்தி மட்டும் பொண்ணு எழுப்புறப்போ ஃபர்ஸ்ட் பொண்ணியுமே என் பிரச்சனை நான் பாத்துக்கிறேன், நீங்க முதல்ல இங்க இருந்து கிளம்புங்கன்னு சொல்லி இங்க சக்தி அவாய்ட் பண்ண பாக்குறாங்க. ஆனா அதுக்கப்புறம் மாத்திரை மருந்தோட இந்த பக்கம் சண்முகம் வந்து எழுப்புறப்போ அவங்களுமே வேற வழி இல்லாம எந்திரிச்சு உட்காடுறாங்க. அப்புறம் இங்க சக்தி வாங்கிட்டு வந்த சாப்பாடையுமே சாப்பிட்டுட்டு அந்த டேப்லெட் இதெல்லாம் சாப்பிட்டுட்டு அவங்களுமே நல்லா படுக்கிறாங்க. அதே நேரத்தில் இங்க சண்முகமும், இங்க பாருமா உனக்கு ரொம்ப குளிருது, ஏற்கனவே மொட்டை மாடியில் இந்த டைம்ல வந்து குளிர்ல நீ படுத்து தூங்கணுமா, நீ பேசாம கீழே வந்து இன்னைக்கு ஒரு நாள் தூங்குமா, ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. ஆனா பொண்ணையுமே விடாப்படியா, இல்லைண்ணா நான் கண்டிப்பா இங்கே
இங்கே தான் இருக்கணும், எங்கள் அம்மா மேலே இருக்கிற கரையை துடைக்கிற வரைக்கும் நான் கண்டிப்பாக இந்த இடத்துல தான் நான் தூங்குவேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களும் விடாப்படியே தூங்கிட்டு இருக்காங்க. அதே நேரத்தில் சக்தியுமே இங்கே பொண்ணு ரெஸ்ட் எடுக்கிறதுக்காக யாருமே வந்து டிஸ்டர்ப் பண்ணிடக்கூடாது அப்படிங்கிறதுக்காகவும், நைட்டு ரொம்ப குளிர்னால பாதிக்கப்பட்டாங்கன்னா அவங்களுக்கு எதாவது ஹெல்ப் தேவைப்படும் அப்படிங்கிறதுக்காகவும் இங்கே பொண்ணுமே அந்த குடிசைக்கு வெளியிலே நைட்டு ஃபுல்லாக தூங்காமல் நின்றுட்டு இருக்காரு. அதே நேரம் இந்த பக்கம் பொண்ணுமே காலையில் எப்பவும் போல நல்லா தூங்கி எந்திக்கிறாங்க. இந்த சொன்ன கொஞ்சம் அவங்களுக்கு உடம்புலாம் கொஞ்சம் ரிலாக்ஸ்டாக இருக்குது. ஏன்னா இதுக்கெல்லாம் காரணம் அங்கே சண்முகம் ஆகிட்டு அந்த மாத்திரை டேப்லெட்னால தான். அதை சாப்பிட்டதுக்கப்புறம் அவங்களுமே இங்கே குடிசை வந்துட்டு வெளியில் வந்து பார்க்குறாங்க. வந்து பார்த்ததுக்கப்புறம் தான் பயங்கரமான ஷாக்கு. சொல்லப்போனால் எங்கள் சக்தியுமே இங்கே மேலே நின்று கடைசியில் அந்த குடிசைக்கு வாசல்லே அப்படியே வந்து தரையிலே படுத்து தூங்கிடுறாங்க. இதை பார்த்த பொண்ணுமே பயங்கரமாக ஷாக் ஆகி போயிட்டு கொஞ்சம் சக்தியுமே பார்க்குறாங்க. பார்த்துட்டு ஒருவேளை அவர் உண்மையிலுமே நம்ம மேலே ரொம்ப அனுபவிச்சிருக்காரு போல இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் சக்தியை பற்றி பாசிட்டிவாக யோசிச்சு பார்க்குறாங்க. அதே நேரத்தில் அந்த பச்சை மலை காட்டுக்குள்ளே அவங்களுக்குள்ள நடந்த கல்யாணத்தை பற்றியும் கொஞ்சம் யோசிச்சு பார்க்குறாங்க. அப்போ கரெக்டாக சக்தியுமே அத்துமீறாமல் சரியான விதத்தில் நடந்துக்கிட்டார் அப்படிங்கிற விஷயத்தையும் புரிஞ்சுக்கிட்டு எங்கள் சக்தியை பார்த்து லைட்டாக ஒரு சிரிப்பு சிரிச்சுட்டு அதுக்கப்புறம் சக்தியுமே எழுப்ப ஆரம்பிக்கிறாங்க. எந்திரிங்க, நீங்கள் கீழே போய் படுங்க, இது ரொம்ப குளிரடிக்க ஆரம்பிச்சிருச்சு காலையில் அப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்கம் சக்தியை எழுப்பி இங்கிருந்து கீழே அனுப்புறாங்க. அவருமே தூக்கத்தோட ஓகே பண்ணி நீ இப்போ ஓகேவா அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. நான் ஓகே தான் அப்படின்னு சொன்ன உடனே அவருமே கீழே வந்து மறுபடியும் இன்னொரு குட்டி தூக்கத்தை ஒன்று போட ஆரம்பிக்கிறாரு. அதே நேரம் இன்னொரு பக்கம் அங்கே ஸ்டேஷன்லேருந்து இங்கே சந்திரசேகருக்கு ஒரு கால் வருது. இங்கே பாருங்க, அங்கே குழந்தை கடத்தல சம்மந்தப்பட்ட அந்த குழந்தைன்றவனை நாங்கள் பிடிச்சிட்டு வந்துட்டோம், அது மட்டும் இல்லாமல் அவங்க கூட சேர்ந்து கடத்தின இன்னொருத்தனையும் நாங்கள் பிடிச்சிருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்கம் இன்ஃபார்ம் பண்ணுறாங்க. இதை கேட்டோன்னே எடுத்தோடனே சுந்தரமே வந்து பயங்கரமாக ஷாக் ஆகுறாரு. அப்போ கண்டிப்பாக தாஸ் மாட்ட போகிறானே, அதுக்குள்ளே ஏதாவது பண்ணி தாசை முதல்ல இந்த ஊரை விட்டு காலி பண்ண வைக்கணும்னு சொல்லிட்டு அவருமே பணத்தை ரெடி பண்ணுற வேலையாக இன்னொரு பக்கம் போயிடுறாரு. அதே நேரத்தில் எங்கள் சக்தியுமே கண்டிப்பாக அவங்க யார் மூலமாக கடத்தினாங்க, எதுக்காக கடத்தினாங்க அப்படிங்கிற விஷயத்தை தெரிஞ்சுக்கிறதுக்காக அவருமே காலையிலே கிளம்பி சண்முகத்தை கூட்டிகிட்டு ஸ்டேஷனுக்கு போயிடுறாரு. ஆனால் இன்னொரு பக்கம் எப்பவும் போல பொண்ணு எந்திரிச்சு ரெடி ஆகிட்டு சரி நம்ம ரொம்ப நாள் ஆச்சு வேலைக்கு போயிட்டு இப்போ கண்டிப்பாக நம்ம போய் ஆகணும், அந்த பியூட்டி பார்லர் ஓனர் மேடம் வர நம்மளை ஏதோ திட்ட போகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்களும் அவங்க மேலே இருக்கிற ஒரு சின்ன பயத்தினால இந்த பக்கம் அவங்களும் பியூட்டி பார்லர் கிளம்பி வேலைக்கு போயிட்டு இருக்காங்க. போயிட்டு காலையில இந்த பக்கம் பியூட்டி பார்லர் ஓப்பனில் இருக்கிறத பார்த்துட்டு சரி உள்ளே போகலாம், நம்ம போய் வேலையை பார்க்கலான்னு பார்த்தா கரெக்டாக அங்கேயுமே கூட்டுறதுக்கு வேற ஒரு ஆள் வேலைக்கு இருக்காங்க. இதை பார்த்துட்டு இங்கே பொண்ணுமே ஷாக் ஆகுறாங்க. ஒருவேளை நம்ம 2-3 நாள் தொடர்ந்து லீவ் போட்டதுனால வேற ஆள் டெம்பரவரியாக வேலைக்கு எடுத்துருக்காங்க போல இருக்கு அப்படின்னு சொல்லி நினச்சிக்கிட்டு சரி அங்கே ஓனர் மேடம் வர வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணலான்ட்டு எங்கள் பொண்ணுமே அந்த வாசலில் வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. அப்போ கரெக்டாக அங்கே வேலை பார்க்குற அந்த பொண்களுமே வராங்க. வந்ததுக்கப்புறம் என்ன பொண்ணி என்னாச்சு, உனக்கு ஏதாவது பிரச்சனையா, ஏன் 2-3 நாள் நீ வந்து பார்லருக்கு வரவே இல்லை அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. அதே நேரில் இல்லை எனக்கு கொஞ்சம் உடம்பு சரியில்லை அப்படின்னு சொல்லி பொண்ணு எப்பவும் போல அந்த கதையை விட்டுட்டு இருக்காங்க. ஆனால் இது கேட்டுட்டு இருக்க அந்த பார்லர் இருக்கவங்களும் இல்லை மேடம் மேலே ஏதோ ரொம்ப கோபத்தில் இருந்தாங்க, உன்னை எங்கேயோ பார்த்துருப்பாங்க போல இருக்கு, நீ ஏதோ வந்து போய் சொல்லிட்டு சுற்றிட்டு இருக்க அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமாக ஆஃபீஸ் ரூம்ல இருந்து சத்தம் போட்டுட்டு இருந்தாங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. இது கேட்டோன்னே இந்த பக்கம் பொண்ணுக்குமே புரிஞ்சிருது, அப்போனா நம்மளை வெளியில் பார்த்துருக்காங்க, அதனால தான் அவங்க இதுக்கப்புறம் நமக்கு எந்த ஒரு ஃபோனுமே பண்ணாமல் வேற ஒரு ஆளை வேலைக்கு எடுத்துட்டாங்க அப்படின்னு சொல்லி நினச்சிக்கிறாங்க. அதே நேரத்தில் சரி பரவாயில்ல, அவங்க நம்மளை வேலையை விட்டு தூக்கினாலும் பரவாயில்ல, அவங்க கிட்ட எல்லா உண்மையும் சொல்லிட்டு அதுக்கப்புறம் நம்ம இந்த இடத்த விட்டு கிளம்பிடலாம்னு சொல்லிட்டு பொண்ணுமே எங்கள் பியூட்டி பார்லர் ஓனர் மேடம் வர வரைக்கும் அங்கேயே வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. இன்னொரு பக்கம் எங்கள் சக்தியுமே ஸ்டேஷனுக்கு போயிட்டு அந்த கடத்தல்காரங்களை பார்த்த உடனே ரொம்பவே கோபமாகறாரு. அதே நேரத்தில் அவங்கள பார்த்து சார் இவங்களை முதல்ல எப்படி போடணும் அப்படி போட்டு எவ்வளோ தைரியம் இருந்தால் எங்கள் வீட்டு குழந்தைய கடத்துவீங்கன்னு சொல்லி கேளுங்க சார் அப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்கம் அவங்களுக்கு எதிராக சக்தியுமே கோவப்பட ஆரம்பிக்கிறாரு. ஆனால் அந்த ஸ்டேஷன் இன்ஸ்பெக்டருமே தம்பி இங்கே பாருங்க, ஆல்ரெடி அவங்கள பற்றி நாங்கள் எல்லாம் ஃபுல்லாக விசாரிச்சிட்டோம், அவங்க இன்னும் 2 பேர் சொல்லியிருக்காங்க, அவங்களோட அட்ரஸை வாங்கிட்டு இப்போ நம்ம அங்கே தான் போய் தேட போகிறோம், அங்கே போய் அவங்களையும் பிடிச்சிட்டோம் அப்படின்னா இவங்களோட பாஸ் யார் அப்படிங்கிறத நம்ம ஈஸியாக கண்டுபிடிச்சலாம்னு சொல்லிட்டு இந்த பக்கம் அவருமே சக்திகிட்ட சொல்லிட்டு இருக்காரு. ஆனால் இது எதுவுமே தெரியாத சுந்தரமே இன்னொரு பக்கம் பணத்தை ரெடி பண்ணி எப்படியாவது தாசை ஊரை விட்டு அனுப்பணும்னு சொல்லி சுற்றிக்கிட்டு இருக்காரு.